2 மிகப்பெரிய ஸ்டார்ஸ் தீபாவளிக்கு அவங்கவுங்க ட்ரேட்மார்க் ஸ்டைலில் படம் கொடுத்துருந்தாங்க. அந்த 2 படமுமே அவங்கவுங்க ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு. குருதி புனல் எல்லா கமல் ஃபேன்ஸையும் கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கும். முத்து படமும் அவரோட ஆடியன்ஸை திருப்திப்படுத்துச்சு, அதாவது த என்டையர் தமிழ்நாடு. இந்த 2 படத்தை பற்றி கடைசியாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா, முத்து ஒரு பிரம்மாண்டமான லைட்டு. அந்த லைட்டு நிறைய பேருக்கு வெளிச்சத்தை கொடுக்கும். பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாகவும் அழகாகவும் செமையாகவும் இருக்கும். எல்லாரும் அதை வாயை திறந்து பார்ப்பாங்க. ஆனால் குருதி புனல் ஒரு மெழுகுவர்த்தி மாதிரி. மேலோட்டமாக பார்த்தா சிம்பிளாக இருக்கும். ஆனால் ஒரு மெழுகுவர்த்தி நினச்சா அதே மாதிரி 1000 மெழுகுவர்த்தியை ஏற்றலாம். அதுதான் குருதி புனலோட சக்ஸஸ். ஆஃப்டர் அக்டோபர் 23, 1995 சோஷியோ பொலிட்டிக்கல் த்ரில்லராக தமிழில் எத்தனை படம் வேணாலும் வந்திருக்கலாம். அந்த அத்தனை படத்துலையும் குருதி புனலோட சாயல் இல்லாமல் இருக்க சான்ஸே இல்லை. அந்த படத்துக்கு அப்புறம் அப்கமிங்கில் வந்த எல்லா பெரிய டைரக்டர்ஸ்க்கும் குருதி புனல் ஒரு டிக்ஷனரி. அன்னைக்கு அந்த படம் ஓடாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு விடுதலை, விக்ரம் வேதா அப்படின்னு இவ்வளோ பெரிய படங்கள் ஹிட்டாக இருக்கு, புது புது டைரக்டர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னா அதுக்கு குருதி புனல் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். சரி, 2 படத்தையும் ஒரு ரீவாட்சை போடலாமா? முடிச்சிடலாமா?